அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களோடு நிலையிலிருந்து உங்கள் தோழி அனுஷியா. புதுமை பெண் என்ற தலைப்பில் ஒரு சில வரிகள் உங்களோடு. பெண்ணானவள் இன்று அடுப்பங்கரையை விட்டு வீதிகளிலே எல்லாமுமாக திகழ்கிறாள். விமான ஓட்டியாக, விண்வெளி வீராங்கனையாக, விண்வெளிக்கு பாயக்கூடிய ஏவுகணையின் தயாரிப்பாளராக, சினிமா தயாரிப்பாளராக, பாடலாசிரியராக, பாடகியாக, இன்னும் சொல்லப்போனால் விளம்பரத்தில் மட்டுமல்லாமல் விளம்பரப்பட தயாரிப்பாளராகவும் விளம்பர பொருட்களை தயாரிப்பவராகவும் இருக்கிறார். முன்பு ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கும் தாயாக மட்டும் இருந்தவள் இன்று அனைத்து துறைகளிலும் தயாரிப்பாளராக மாறியிருக்கிறாள். தாய்மைக்காக மட்டுமே, பிள்ளை பெற்றிற்காக மட்டுமே என்றிருந்த நிலவை மாறி இன்று பெண்ணானவள் எல்லா துறைகளிலும் சாதித்து கால்களை பதித்து விண்வெளியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். நம் குக்கிராமங்களிலிருந்து செல்லும் பெண்கள் மாவட்ட அதிகாரியாக, கலெக்டராக, எல்லா துறைகளிலும் தனியார் நிறுவனங்கள் ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய தலைமையிடத்தில், தலைமை பொறுப்பில் எல்லா நாடுகளிலும் சென்று திகழ்கிறார். இன்று அன்று ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து செல்வதற்கோ சைக்கிள் செல்வதற்கோ பயந்து கொண்டிருந்த காலம் மாறி இன்று எல்லா துறைகளிலும், எல்லா இடங்களிலும் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், கார் டிரைவராக இருக்கட்டும், விமான ஓட்டியாக இருக்கட்டும், ரயிலை ஓட்டக்கூடிய இயக்குநராக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இயக்குபவதற்கு ஆணுக்கு பெண்ணுக்கு சமம் என்று சொன்ன பாரதியாரின் வாக்குக்கேற்ப அவர்களுக்கு நிகராக இல்லை, அவர்களை தாண்டி ஒரு படி மேலே முன்னேறி கொண்டிருக்கிறார் நமது புதுமை பெண் என்பது என்று சொல்வதில் எந்த பதற்றமும், ஒரு இடர்பாடும், ஒரு சந்தேகமும் இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லலாம். புதுமை பெண் அவள் பெண்ணாக, தாயாக, தமக்கையாக, அக்காவாக, தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் அல்லாது மாமியாக, அண்ணியாக, நாத்தனாராக, கணவனுக்கு மனைவியாக, தன்னுடைய பெற்றோருக்கு குழந்தையாக, இப்படி பல பிறவிகளின் அவதாரம் எடுத்து ஒரு கையில் கரண்டியும் ஒரு கையில் ஏவுகணைக்குரிய கோலையும் எடுத்துக்கொண்டு வீதிகளை நடமாடுகிறாள் என்று புதுமை பெண் என்றால் மிகையாகாது. இன்று சொல்லியே அவர்கள் நாட்டை உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு சிறுமியை கட்டிக்கொண்டு எடுத்துக்கொண்டு மூட்டையில் கட்டிக்கொண்டு வைத்திருக்கிறார்கள். அதில் அவளை அவிழ்த்து விட்டவுடன் அவனது காலை கடித்துவிட்டு தலை திரிக்க ஓடி வந்து தன்னையும் காத்து, தன் மானத்தையும் காத்து ஓடி வந்து நிற்கிறாள் ஒரு சிறுமி என்றால் அந்த சிறுமி புதுமை பெண்ணும் கூட. அந்த பெண்ணை அவ்வாறு வளர்த்த பெண் அல்லவா தாய், அவளும் புதுமை பெண். இப்படி உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பலவேறாக. தனக்கு மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையை சார்ந்த ஜெயலட்சுமி என்ற பெண் நாசாவில் தேர்வாய் போயிருக்கிறாள். அவள் தன்னுடைய ஊரில் தனக்கு வந்த செல்வங்களை, தனக்கு வந்த உதவிகளை தன் நாட்டுக்காக, தன் ஊரிற்காக 126 கழிப்படங்கள் மட்டும் கட்டித்தந்தால் போதும், நான் சம்பாதித்த என் வீடை சரி செய்து கொள்கிறேன் என்று சொன்னாள் என்றால் அவள் புதுமை பெண். இப்படி எடுத்துக்காட்டுகள் பலவாக மிகவாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய உரை சிற்றுரை என்ற காரணத்தினால் இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.